கூட அறிவு. தெய்வத்த காட்டிலும் அறிவு வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. இது வந்து மயான காளி பூஜை விஜய். காட்டறி வசியம் பண்ணக்கூடியது. பல அமானுஷ்யமான ஹாண்டட் பிளேஸில் போய் இதை பூஜை பண்ணிட்டு தான் போய் வீடியோஸ் போடணும். சரிங்களா? எல்லாருமே போய் எப்படி வீடியோஸ் போடுவாங்க? அதெல்லாம் ப்ரொடெக்ஷன் கிடையாது, ப்ரொசீஜர் கிடையாது. ஃபர்தராக என்ன பண்ணணும், இங்கே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் என்ன வீடியோ பண்ணுறது ஃபர்தராக பண்ணக்கூடியது. ஸோ ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து 43வது நாள். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ 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 விஜய். எஸ்ஆர்கே ராஜேஷ் அண்ணா பள்ளிக்கு போகலை என் தயிர் காளி வழிபாடுல் என்ன வழிபாட்டில் காளி வழிபாட்டில் என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். என்ன நீ சொல்கிறதுக்கு அங்கே பைரவர் வந்து வையிறாரு உன்னைய. யாரு? சுவாத்திகா. லூசு லூசு அப்படின்றாரு. ஷூர் நான் சப்ஸ்கிரைபிங். கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இங்கே நிறையா அமானுஷ்யமான விஷயம் நடக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எதுக்குன்னா காளியை பற்றி இவளை கேட்குற ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு பிடிக்கல, நீ ஏதோ டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கனால அது பைரவர் அங்கே உட்காந்துருக்காரு அந்த இடத்துல. அவர் எந்திரிச்சு அப்படின்றாரு. என்ன சொல்றது, முட்டாள்ன்ற மாதிரி எங்கள் ஊரில் வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறாரு. அவன் நினச்சிதான் உட்காந்துருக்கேன். விளக்கு வச்சு நிஷா மன்னன். ஆனால் உபாசனி இன்னும் கிடைக்கல. ஆளக்கணம். சும்மா மனசுல என்னை பற்றி அதாவது காளி மந்திரம் சொன்னாலாம் காளி வந்துட மாட்டா. அவளை நினைச்சாலே வந்துருவான்னு 1000 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் யுகன். ப்ளீஸ் ஓவர் ஆல் இந்தியா பீன் லவர் டே February 14 ஹர்ட் லவர் டே. அப்படி இல்லை, நீ கள்ளக்காதலே இருந்தா கள்ளக்காதலுன்னு தெரியும். நல்ல காதல் இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களாம் என்னோட லவர் தான். ஓ எஸ் கார்த்திக். ரெகுலராக உங்கள் வீடியோ பார்க்குறவங்க பேர் சொல்லுங்கள். ரெகுலராக பார்க்குறவங்க இப்படி கேட்டேன்னா சேத்துராமன் ஐயா, முத்துராமன் ஐயா, என் நண்பன் வேலொன்று வினை இல்லை, சிவனும் நானும் வேறு இல்லை. ஐயோ ஸ்டூபிட்லாம் கிடையாது. ஸ்டூபிட் யார் சொன்னா? அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேம்மா. அப்படி சொல்லியிருந்தா மன்னிச்சுக்குங்க. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அங்கே என்ன சொல்லுதோ அதை சொல்கிறேன். அங்கே வந்து அந்த மாதிரி திடீர்னுலாம் விஷயம்லாம் வராது. பைரவராக அந்த மாதிரி சொல்ல மாட்டார். திடீர்னு கவுளி சவுண்ட் அடிக்க, அதை வச்சு சொல்கிறேன். அண்ணன் நீங்கள் வேற கவுளி சவுண்ட் அடிச்சுச்சா பின்னாடி? அண்ணே மணி 2 ஆச்சு அண்ணே. ஆமாம் கண்டிப்பாக உட்கார போகிறேன். போய் அந்த பூஜையில் உட்கார போகிறேன். இன்னைக்கு நல்லா கிளியராக இருக்குது. நானே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பக்காவாக கிளியராக இருக்குது. கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு கொஞ்சம் சார்ஜரை போட்டு போய் உட்காந்துருவோம். ஏன்னா 66% தான் இருக்குது. அங்கே போகும்போது டவுன் ஆகிடக்கூடாதுங்களா, அதனால் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் சார்ஜிங் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளேயே நிறைய சம்பவம் நடக்குது. ஓகே ஸ்வாதிக். நன்றி. நீங்கள் வேறு யாருவே வரணும். ஆமாம் நான் மட்டும்தான் கார்த்திக், நான் மட்டும்தான் வருவேன். தலைவரை ஃபேன்ஸ் மீட்டு கண்டிப்பாக தலைவரே ஃபேன்ஸ் மீட்டை வச்சு விடுங்க. ஐ ஆல்சோ செட் ஹவு டு யூ நோ. ஏம்மா அந்த அளவுக்குலாம் நான் இங்கிலீஷ் படிக்கல. நான் சாதாரண 10வது பாட்ரு பாஸு. ஏதோ தமிழில் சொன்னீங்கன்னா என்ன அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன் ஸ்வாதி. தங்கப்புள்ள, உங்கள் வீட்டில் உங்களை தேட மாட்டாங்களா? எங்கள் வீட்டில் யாரும் தேட மாட்டாங்க. என்னைக்கே தண்ணியை தெளிச்சு விட்டாங்க. ரிமெம்பர் ஸ்வாதிக், கொஞ்சம் தமிழை சொல்லு. ஒருவேளை நானும் ஃப்ரெண்டு இல்லையானு நீ வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆமாம் அடிக்கடி வந்தால் தான் தெரியும். என்னைக்கு ஆடிக்கோ அமாவாசைக்கு வந்தால் எப்படியா தெரியும்? ஜி என்ன வீட்டில் பார்த்தீங்களா? ஐ ஆல்சோ ரெகுலர் வியூவர்ஸ் பட்